அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் யாருமே சாதிக்க முடியாத ஒரு சாதனையை எங்கள் ஐயா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் சாதித்தார். உண்மையிலே அவருடைய சாதனை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கிராமத்துலேருந்து சினிமாவுக்குள்ளே ஒரு கிராமத்தை சினிமாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் நம்மளுடைய ஐயா தான் சினிமா கிராமத்து வரையும் கொண்டு போய் சேர்த்தானுங்க. தாய் மாம சீர் சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு ஒன்று தாராண்டி. அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் கிராமத்தெல்லாம் எந்த ஒரு நிகழ்வாகட்டும், அதாவது ஒரு திருவிழாவாகட்டும், ஒரு மஞ்சள் நீர் நீராட்டு விழாவாக இருக்கட்டும், இல்லை கிராமத்தில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்றைக்கி அந்த பாட்டை ஒலிக்காத இடங்களே இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய பாடல் கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்தை வரையும் கொண்டு போய் சேர்த்தார். ஸோ இன்னைக்கு அவர் நம்மோடு இல்லை. அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு தமிழ் பற்று, ஒரு இனப்பற்று, ஒரு மொழிப்பற்று, ஒரு தமிழ் தேசியவாதி. இன்னைக்கு அவர் நம்மோட இல்லை. அரசனுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. ஆனால் அவர் இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தா சாகடிக்கப்படுறாங்க. என் தம்பிகள், தங்கைகள், என் உடன்பிறவ சகோதரர்கள் கொத்து கொத்தா சாகடிக்கிறாங்க. இந்த இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும். நீ நிறுத்துறீங்களா? இல்லை இந்த விருதை நான் பதக்கத்தை திருப்பி அனுப்புவா அப்படின்னு சொல்லி கேட்டார். உண்மையிலே அது மட்டும் இல்லை, அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தார். அந்த பட்டத்தை தூக்கிட்டு அந்த இனப்பாடுகளை தடுத்து நிறுத்துறீங்களா, இல்லை இதை தூக்கி போட்டு உடைக்கவா அப்படின்னு கேட்டார். மத்திய அரசு என்னை பத்மஸ்ரீ என்ற விருது கொடுத்து கௌரவித்ததாக சொன்னது. என் பிள்ளைகள், என் சகோதரிகள் ரத்த கலரிலே எங்கள் வாடு செத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த மரியாதை என்பது என் வீட்டிலே ஒரு புண்ணாக காயமாக தெரிகிறது. ஆகையால் அந்த பத்மஸ்ரீ என்ற பட்டத்தை தூக்கி எறிகிறேன். உண்மையிலே நான் அதெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க. எங்கள் ஐயா இயக்குனர் இமயம் அவர்களுக்கு கண்ணீர் வணக்கம்.